வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எங்களது பாரம்பரிய பிராமண சமையல் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் முதல் நாளுக்கு விஷு என்று பெயர். இன்று அதிகாலை கண் விழித்தவுடன் காய்கறி, பழம் வகைகள், புஷ்பங்கள், மஞ்சள், குங்குமம், தங்கம், வெள்ளி முதலான மங்கள பொருட்களை முதலாக காண்பதே விஷு எனப்படும். இந்த பொருட்களை முதல் நாள் இரவே பூஜை அறையில் வைத்துவிட்டு காலை கண் விழித்தவுடன் முதலில் இவைகளைத்தான் காண வேண்டும். இதனால் அந்த வருஷம் முழுவதும் வீடு செழிப்புடன் இருக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய நாள் 14/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. கீழ்நோக்கு நாள் தசமி இன்று காலை 6:32 முதல் நாளை அதிகாலை 3:42 வரை. ராகுகாலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:04. கரணம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 6:31 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:38 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராசிரமம் திருவோணம். மருத்துவ குறிப்பு: பீர்க்கங்காய் இலையின் சாற்றை பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்கள் நீங்கும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவித அனுபவங்களை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. தொழிலில் எதிரிகளை வெல்வீர்கள். வாகனங்கள் வாங்குவீர்கள். நல்ல சிந்தனைகள் உருவாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி சந்தோஷம் அதிகமாகும். பரணி மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவதில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. தாயாரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. குலதெய்வ வழிபாடு சுபிட்சத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். கிருத்திகை வளர்ச்சியான நாள். ரோகிணி தேகநலனில் அக்கறை தேவை. மிருகசிரிஷம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசீர்வாதத்தால் முன்னேற்றமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை அமையும். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் மதிப்பு மரியாதை அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரிஷம் இன்பமான நாள். திருவாதிரை மகிழ்ச்சிகள் அதிகமாகும். புனர்பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத்.
கடக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் மன வலிமையுடன் செயல்பட்டு வெற்றிகள் காண்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் சந்தோஷமாக செயல்படுவீர்கள். பூசம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். ஆயில்யம் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம். சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களால் முன்னேற்றமான நிலை ஏற்படும். வேலை தேடி செல்பவர்களுக்கு புதுவித சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுவீர்கள். வயதானவர்களின் ஆலோசனைகளின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும். தேகநலன் சீராகி நிம்மதி அடைவீர்கள். அதிர்ஷ திசை வடமேற்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம். மகம் வெற்றிகரமான நாள். பூரம் சந்தர்ப்பம் ஏற்படும். உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி. புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் புதுவித அனுபவங்களால் மேலதிகாரிகள் உங்களை கௌரவப்படுத்துவார்கள். தொழில் முன்னேற்றத்திற்கான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை குறைய பெறுவீர்கள். அதிர்ஷ திசை மேற்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் சந்தன நிறம். உத்திரம் வெற்றிகள் அதிகமாகும். ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும். சித்திரை வேலை சுமை குறையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம். சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை செயல்படுத்துவதில் சில தடைகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களுடன் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படவும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களால் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம். அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் பச்சை நிறம். சித்திரை விட்டு கொடுத்து செல்லவும். சுவாதி நிதானம் வேண்டும். விசாகம் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம். செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் சில தடைகள் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. புதுவித அனுபவங்களை கையாளும் போது யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ திசை தெற்கு. அதிர்ஷ எண் 5. அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம். விசாகம் தடைகள் ஏற்படலாம். ஆனுஷம் நிதானம் வேண்டும். கேட்டை ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு. குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். தாயாரின் சொந்தங்களின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிர்வாகத்தில் உடன் இருப்பவர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்களால் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ திசை வடமேற்கு.
அதிசயன் 7, அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் மகிழ்ச்சியான நாள். உத்ராடம் பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். எதிர்பார்த்த இடத்தில் டிரான்ஸ்பர் கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 4, அதிர்ஷ நிறம் சந்தன நிறம். உத்ராடம் பிரச்சனைகள் தீரும். திருவோணம் கடமைகள் அதிகமாகும். அவிட்டம் நெருக்கம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, உதவிகள் கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மன அமைதிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 7, அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். அவ்விட்டம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் பொறுமை தேவை. பூரட்டாதி தடைகள் ஏற்படலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, உள்ளத்தில் நினைத்த காரியத்தை செயல்படுத்தி வெற்றிகள் காண்பீர்கள். பொருள் வரவுகள் சாதகமான நிலை ஏற்படும். தாயாரின் சொந்தங்களின் மூலம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் நல்லது நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நிர்வாகத்தில் உடன் இருப்பவர்களால் முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள். நல்ல செய்திகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும். அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 5, அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நினைத்தது நடக்கும். உத்திரட்டாதி சந்தோஷம் அதிகமாகும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.